கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. தொடர்ந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இந்த படம் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. அதன் தொடர்ச்சியாக இப்போ படையப்பா படத்துடைய ரீரிலீஸ் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. தொடர்ந்து இந்த படம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 20 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி மாபெரும் சாதனையை படைச்சிருக்கு. விஜய் படத்துடைய கில்லி ரீரிலீஸ் சாதனையை அசால்ட்டாக தூக்கி எறிஞ்சிருக்கு நம்ம ரஜினிகாந்தோடைய படையப்பா ரீரிலீஸ். தொடர்ந்து படையப்பா 2 படத்துக்கான கதை நீலாம்பரி என்ற டைட்டிலோட என்கிட்ட இருக்குது, கண்டிப்பாக KS ரவிக்குமாரை வச்சு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்லியிருக்காரு. ஆனால் ரஜினிக்கு ரொம்பவுமே பிடிச்சமான கதை எதுனா அது ராணா கதை தான். ராணா படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்கா போயிட்டார். அதனால் அந்த படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணப்போ கடைசியில் ட்ராப் பண்ணிட்டாங்க. 2 நாட்கள் மட்டும் படப்பிடிப்பை நடத்தினாங்க. கடைசியில் ரஜினிகாந்த் அமெரிக்காவுக்கு சென்றதுனால அந்த படம் அப்படியே நின்று போச்சு. தொடர்ந்து ரஜினிகாந்துக்கு 2 லெட்டர்ஸில் டைட்டில் வச்சா அது ஆகாது அப்படின்ற செய்தியும் பரவி வந்தது. பாபா படமும் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் பிக்கப் ஆகவே இல்லை. தொடர்ந்து அதே போல தான் ராணா அப்படின்னு 2 எழுத்துக்களில் டைட்டில் வச்சாங்க. அதனால தான் ரஜினிக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் போச்சு என பரவலாக பேசப்பட்டது தற்போது வரை. ஆனால் ரஜினி அந்த படத்திற்கான வேலைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டே தான் இருக்காராம். மேலும் KS ரவிக்குமார்கிட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணி ராணா படத்துடைய கதையை மீண்டும் சொல்லுங்க என அப்பப்போ கேட்குறாராம். KS ரவிக்குமாரும் முதல் தடவை சொல்கிற மாதிரியே அவர்கிட்ட கதையை நரேட் பண்ணுறதாகவும் தகவல் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருந்துருக்கு. அதை தொடர்ந்து இப்போ ரஜினி கமல் இருவரையும் சேர்த்து வச்சு எடுக்கும் அளவுக்கு எங்கிட்ட படம் இருக்குது, அதற்கான கதையும் எங்கிட்ட இருக்குது என KS ரவிக்குமார் அஃபீஷியலாகவே சொல்லிட்டாரு. மேலும் தலைவர் 173 படம் ராணா படமாக எடுக்க எங்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் படையப்பா மாதிரி இன்னொரு படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் சரித்திர பின்னணியில் ஒரு பாகுபலி அளவுக்கு என்னால் படம் எடுக்க முடியும், என்னை நம்பி கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல்கிட்டையும் ரஜினிகிட்டையும் கேட்டிருக்காராம் KS ரவிக்குமார். இதனால் கமல் ரஜினியிடம் தீவிர டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காரு. தலைவர் 173 படத்திற்கான கதை தேர்வு தொடர்ந்து நடைபெற்று வருது. KS ரவிக்குமார் ராணா படத்தை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம்.